வணக்கம் ரவலே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். என்னோட சேர்ந்து பயணிக்க எனக்கு அது சந்தோஷமா இருக்குது. எல்லா ஹஸ்பண்டும் எல்லா மனைவிமாருக்கும் அமையாது, பட் எனக்கு அமைஞ்சிருக்கு எல்லா வகையாலையும். உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்குது, நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த 2026 நான் சந்தோஷமாக பொங்குற மாதிரி நீங்களும் என்னுடைய உறவுகளும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து நீங்களும் பொங்கணும். நல்லபடியாக பொங்குங்க, ஆரோக்கியமாக இருங்க. பொங்கலோ பொங்கல். வணக்கம் ரவலே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். எல்லாருக்கும் இனிய அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் பொங்கல் என்றாலே ஒரு இடத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக வரும். பொங்கலுக்கு அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய டிலக்ஸியா மட்பாண்ட கைத்தொழிற்சாலை, சரிதானே? இங்கே தான் வந்து பொங்கலுக்கு யாழ்ப்பாணம் இல்லை, எங்கே வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி எங்கேயுமே வந்து இவங்கள்ட்ட இருந்தால் வந்து பொங்கல் பானை வந்து போகும். அப்போ இவங்கள்ட்ட இப்போ வந்துருக்கிறோம். பொங்கல் பானை வந்து என்ன விலை, எப்படி என்ன செய்கிறாங்க, எப்படி பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை வந்து தான் இந்த காலையில் காட்டிக்கிறேன். இங்கே வந்து எப்படி இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்கள் பொங்குற பானையில் இருந்து, சரியா, சிறுவர்கள் ஒரு குட்டாஞ்சோறு பொங்கல் பானையில் இருந்து 5 கிலோவுக்கு வரைக்குமே வந்து இங்கே வந்து மட்பாண்டத்தில் செய்யப்பட்ட பானையிலிருந்து முழு பொருட்களுமே இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு அதுகளை தான் காட்ட போகிறேன். மற்றது என்ன விலை விற்கிறாங்க எப்படின்றதை வந்து முழுமையாக காட்டுறேன். ஓகே, இந்த காணொலி பிடிச்சிட்டுமா இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இந்த பட்பாட்டங்களை நீங்கள் பேர்ன் டவுன் பண்ண சொன்னால் நீங்கள் பெற வேண்டிய இடம் யாழ்ப்பாணம் கல்லியங்காட்டு சந்தையிலேருந்து ஒரு 400 மீட்டர் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த செம்மணி போகிற வீதி இருக்குது. இந்த வீதியிலே தான் உங்களுடைய கடை வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து பெயர் பலகையில் இருக்குது பாருங்கள். டிலக்ஸியா மட்பாண்ட கைத்தொழிற்சாலை, ஆடியபாதம் ரோட், கல்லியங்காடு, யாழ்ப்பாணம். அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நார்மல் நம்பர் இருக்குது. நான் உங்களுடைய டிஸ்பிளேலேயே நான் அவங்களோட நம்பர் தரேன். தேவைன்னு சொன்னால் அவங்கள வந்து தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த பானையில் பண்ணி நீங்களும் வந்து வியாபாரம் செஞ்சு கொள்ளலாம். ஓகே ரோவில் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வணக்கம், என் பேர் ரவிக்குமார் ரத்னவள்ளி. நான் மட்பாண்ட கைத்தொழில் செய்வார். என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் வருஷத்துக்கு ஒருக்கா நான் உங்களை சந்திக்கணுன்றதுக்காக நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். அது சந்திக்க என்னுடைய முகவரியை சொல்லித்தான் நான் உங்களோட சந்திக்கணும், அதால் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மட்பாண்ட கைத்தொழிலில் வந்து இப்போ என்னை வந்து சந்திக்க வந்திருக்கிறாங்க. நான் அதுக்கு உண்மையிலே நான் நன்றி சொல்கிறேன். என்கிட்ட வருஷம் மறக்காமல் என்னை வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறதுக்கு முதல் நன்றி. மற்றது இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஜனவரி பிறந்துடுது. ஜனவரி பிறந்தாலே எங்களுக்கு வழி பிறக்கும்னு சொல்லித்தான் எங்களோட முன்னோர்கள்ன்ற ஒரு ஐதீகம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் மண்பானைகளெல்லாம் செய்திருக்கிறோம். மண்பானை செய்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய பொருட்கள் செய்திருக்கிறோம். இப்போ நீங்கள் முதல் பார்க்க இன்னொரு இடத்துல இருந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்க நிறைய பெரிய ஒரு இடத்துல இருந்து பார்த்துருப்பீங்க. நான் ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான். எனக்கு என்ன கேட்டால், நான் வந்து முன்னேற்றத்துக்கு எனக்கு காரணம் வந்து நீங்கள் தான். என்னென்ன கேட்டால், என்னட்ட வந்து ஒரு பொருள் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நான் முன்னேறத்துக்கான ஒரு காரணம். அதே மாதிரி நான் இந்த வருஷம் 2026 பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டாக 2வது ஒரு கடை ஒன்று, ஒரு தொழிற்சாலை ஒன்று நான் திறந்திருக்கிறேன். அதிலிருந்து தான் நான் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் பார்ப்பீங்க என்ன வித்தியாசமாக இருக்குது. முதல் பார்க்குறத விட இப்போ வித்தியாசமாக இருக்குது. இதுதான் என்னுடைய கடை, தொழில் செய்கிறது எல்லாமே இதில் தான். எப்படித்த இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கலியங்காட்டில் இருந்து ஆடியபார் ரோட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் டிலக்ஸியா மட்பாண்ட கைத்தொழில் சொல்லி நான் போர்ட் போட்டிருக்கிறேன். அதுதான் என்னுடைய தொழிற்சாலை, அதுதான் என்னுடைய கடை. சகல பொருட்களுமே இங்கே இருக்குது. ஆரம்ப காலத்தில் எந்த இப்போ தெரிஞ்சவைக்கு தெரியும் என்ற ஆரம்ப கால கஷ்டம் எல்லாமே திரும்பவும் நான் அதை சொல்கிறேன். என்னன்னு கேட்டால், புதுசாக நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அக்கா என்ன உடனடியாக இப்படி வந்தாவா இல்லையான்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னு கேட்டால், இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து படிப்படியாக, அதாவது சம்பளத்துக்கு வேலை செஞ்சு மெல்லமாக தான் நான் முன்னுக்கு வந்தேன். நான் வந்து 4 தலைமுறை வந்து எங்களோட 3 தலைமுறையுமே முன்னுக்கு வரையில்லாமல் சாதாரணமாக தான் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. நான் 4 தலைமுறை வந்து நான் வந்து இப்போ இதை கொண்டு வந்து இப்போ நிறைய ஒரு பெரிய ஒரு விஷயம் பேசும் பொருளாக நான் மாற்றி வச்சிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பேசும் பொருளாக மாற்றி வச்சிருக்கேன்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருமே உள்ளூருக்குள்ளே தான் வியாபாரம் செய்து கொண்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7 நாட்டுக்கு நான் வந்து வெளிநாட்டுக்கு 7 நாட்டுக்கு நான் சாமான்கள் கொடுக்குறேன். போன 10ஆம் மாதம் கூட நான் கனடாவுக்கு சாமான் பொங்கல் பானை அடுப்பெல்லாம் கொடுத்தேன். அது நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் சில பேர் நம்புகிறாங்க, இல்லை என்ன நீங்கள் வெளிநாட்டுக்கு சட்டி பண்ண ஏற்றுறீங்களா என்னத்துக்கு அங்கே வெளிநாடு யார் சமைக்கிறாங்கன்னெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டுருக்குறீங்க. ஆனால் அது உண்மை. ஏன்னு கேட்டால், நான் 7 நாட்டுக்கு ஏற்றுறேன்னு சொல்லி போய் சொல்லலாம். ஏன்னா 7 நாட்டுக்கு நான் லைசன்ஸ் எடுத்துருக்கிறபடியாக நான் எல்லா நாட்டுக்கும் கொடுக்குறேன். நான் அந்த அன்னைக்கு சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டால், உங்களோட வீடியோ நீங்கள் ஒருக்கா போடுங்க. என்னென்னு கேட்டால் நம்புகிறாங்களே யாருமே என்று சொன்னோன்னா அவர் அந்த வீடியோ போட்டிருந்தவர் கனடா கொடுத்த பொங்கல் பானை
மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பார்க்க உங்களுக்கு சாதாரண மண்ணில் செய்த பானைகள் மட்டும்தான் இருக்குது. நான் இந்த முறை இந்த கடையில் கொண்டு இந்த தொழிற்சாலையில் வந்து சகலதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசாவில் இருந்து உண்டியல்ல இருந்து அடுப்பில் இருந்து இந்த அலங்கார பொருட்கள் ஜொக்குகள் உங்களுக்கு என்ன தேவை கேட்டில் தண்ணி ஜொக்கு போத்தல்கள் பொஃபே செட்டுகள் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். மற்றது வந்து இன்னொன்று சொல்லணும் என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து பொங்கும் போதாவது சரி சமைக்கும் போதாவது சரி நீங்கள் ஒரு மண் சட்டி எடுத்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னு கேட்டால் இந்த மண் சட்டியில் சமைக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. உங்களுக்கு வந்து உடலில் எந்த ஒரு நோயும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. பானையிலையோ கொசுசாலையோ தண்ணி வச்சு குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை இல்லாமல் போகும், சளி இல்லாமல் போகும். அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாமே இல்லாமே போகும், நான் நம்பி சொல்லுவேன். அதை விட பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் சமைக்கிறதுக்கு வந்து இப்போ கீரையோ கத்தரிக்காயோ என்ன மரக்கறியோ நீங்கள் சமைச்சாலும் அதில் இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாத்தையும் இந்த மண் எடுத்துரும். அதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தா சுவையும் இருக்குது. போன வருஷம் பொங்கல் பானை இந்த முறை எனக்கு பொங்கல் பானை வந்து ஒரு நல்ல டிசைனில் போட்டு தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் நீங்கள். நான் அதே மாதிரி உங்களுக்காகவே உங்களோட இதுதான் எனக்கு வேணும், அதால் நான் பொங்கல் பானைக்கெல்லாம் இந்த முறை நல்ல டிசைன் போட்டு உங்களுக்கு பொங்கல் பானை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து எடுக்கலாம். மற்றது இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட போன வருஷம் வந்து அடுப்பு கல்லெல்லாம் கேட்டிருந்தேன். நீங்கள் அடுப்பு கல் வச்சிருக்கிறேன், எல்லாமே இருக்குது என்னட்ட. உங்களுக்கு எங்கே வேண்டணுமோ அதெல்லாம் வந்து என்னட்ட வந்து வேண்டலாம். மற்றது இன்னொரு விஷயம் நேற்று எனக்கு புதுசாக ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னு கேட்டால் பேன் பிடிச்சி வவுனியாவில் இருந்து என்னட்ட வந்தவே என்னென்னு கேட்டால் அக்கா டிலக்ஷியா மட்பாண்ட கைத்தொழில் பானை வாங்கினது எந்த டேமேஜும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்குன்னு சொல்லி களியங்காட்டில் வந்து வாங்கினா நல்லமன்னு சொல்லி களியங்காட்டு மட்பாண்டு நல்லதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் களியங்காட்டு மட்பாண்டம்னு சொல்கிறதுல ஓகே, ஆனால் களியங்காட்டில் எல்லாத்தையும் மட்பாண்டங்கள் இருக்குது, அது எல்லாமே தரம்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் மண்பானை பேர்ண்டோன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் டிலக்ஷியா மண்பாண்ட கைத்தொழிலுக்கே நீங்கள் வாங்க. ஏன்னு கேட்டால் வவுனியாவில் இருந்து வந்து வாங்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்க மாட்டேன். இப்போ வெளிநாட்டில் இருந்து வாங்குறது வந்து வேறு பிரச்சனை, எங்களோட நாட்டில் இருந்து கொண்டே என்ன தேடி வந்து வேண்டும் போது நான் அதுக்கு உண்மையிலேயான ஒரு நம்பிக்கையான ஒரு இது கொடுக்கணும். கட்டாயம் நீங்கள் வந்து வாங்கி பாருங்க, வாங்கி சாப்பிட்டு பாருங்க, சமைச்சு இந்த மட்பாண்டத்தில் அதாவது பொங்கல் பானை. இப்போ இந்த பானை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பானையில் வந்து நீங்கள் 1 கிலோ பொங்கல் அதாவது பயறு சர்க்கரை இல்லாமல் சேர்த்து 1 கிலோ பொங்குவீங்க. 1 கிலோ பொங்கக்கூடிய பானை தான் இந்த பானை. இந்த பானை வந்து 650 ரூபா இந்த பானை. மற்ற இடங்கள்ல நீங்கள் கேட்டு பார்த்துருப்பீங்க, உங்களுக்குலாம் விலை என்ன மாதிரி தெரிஞ்சுக்க. இது வந்து 650 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். 1.5 கிலோ பானை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 1.5 கிலோ பானை. எல்லாமா சேர்த்து உங்களுக்கு 1.5 கிலோ ஆகும். இந்த பானை வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபா நான் விற்கிறேன். இந்த 1200 இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விலைக்கண்டில தானே நீங்கள் வந்து கேட்க நான் எனக்கு தெரியும் அதில் விலை எவ்வளோ குறைச்சி போடணுன்ற ரீதியில் நான் உங்களுக்கு அதை போட்டு தருவேன். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ இந்த உப்பு போடுறதுக்கான உப்பு போடுற சட்டி கேட்பீங்க தானே. இதில் 4-5 விதம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த உப்பு போட்டு வைக்கிறது, இதில் 4-5 டிசைன்ஸில் என்னட்ட இருக்குது இந்த உப்பு போடுறதுக்கு, அதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வேறு என்ன நான் சொல்லுவாங்க பழமையாகவே இப்போ எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே வந்து என்னுடைய பிள்ளைகள் தான். அதில் ஒரு ஆள் 2 பேர் திருமணம் முடிச்சுட்டாங்க, ஒரு ஆள் வெளியில் போயிட்டாங்க, மற்ற மூத்தவங்க இருந்து எனக்கு பெயிண்ட் பண்ணுறாங்க, 3ஆவது மகளும் பெயிண்ட் பண்ணி தராங்க. எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வேலை தெரியாது, ஆனால் இப்போ வேலை பழக்கி அவரை அந்த தூரத்துக்கு இன்றைக்கி அவரே இந்த பொங்கல் பானையெல்லாம் செஞ்சு தட்டி எனக்கு சேப்படுத்தி எல்லாமே தராரு. அவருக்கு முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா வேலையே தெரியாது, அவருக்கு வேலை பழக்கி அவருக்கு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டந்தனா அவர் என்னோட சேர்ந்து பயணிக்கிறாரு. என்னென்னு கேட்டால் சில பேருக்கு வந்து ஹஸ்பண்ட் சொல்லுவார் இல்லை வேணாம் விடுங்க அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் எனக்கு அப்படி இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கை கொடுக்குறாரு. நீங்கள் இந்த தொழில் நீங்கள் கட்டாயம் கொண்டு போங்க, ஏன்னா 4ஆவது தலைமுறைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, அதால் நீங்கள் அதை கட்டாயம் நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கடும் முயற்சி எடுக்கிறாரு. இதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துருக்கிறாரு. அப்போ அவரும் என்னோட சேர்ந்து பயணிக்க எனக்கு அது சந்தோஷமா இருக்குது. எல்லா ஹஸ்பண்டும் எல்லா மனைவிமாருக்கும் அமையாது, பட் எனக்கு அமைஞ்சிருக்கு எல்லா வகையாலையும். எனக்கு அது சந்தோஷமா இருக்குது. பிள்ளைகளும் அப்படித்தான். என்ன கேட்டால் பிள்ளைகள் வந்து அம்மா இந்த தொழில் செய்கிறான்னு சொல்லி அதை அவங்க தவிர்த்து விடாமல் இல்லை நான் அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி என் பிள்ளைகளும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உண்மையில அதுக்கு நான் நன்றி சொல்லணும். தனியாக நான் உழைக்கையில என்னுடைய பிள்ளைகளோட சேர்ந்து வேற என்ன சொல்றது. என்னுடைய எப்படி இருக்கு 2026 பொங்கல் எப்படி இருக்கு? 2026 பொங்கல் அமோகமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு 2026 அமோகம். அதான் நான் சொன்னேன், 2வது கடையை ஒன்று எடுத்து அதில் நான் தொழிற்சாலை போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். எனக்குமே 2026 நல்ல அமோகமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் நல்ல ஒரு ஃபியூச்சரை தர வேணும். இந்த 2026 எல்லா மக்களும் நல்ல மாதிரி நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். நன்றி.
இந்த 2026 நான் சந்தோஷமா பொங்குற மாதிரி நீங்களும் என்னுடைய உறவுகளும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து நீங்களும் பொங்கணும். நல்லபடியா பொங்குங்க, ஆரோக்கியமா இருங்க. பொங்கலோ பொங்கல்.